வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா சுவையான நெய் மைசூர் பாக்குங்க. 3 பொருள் வச்சு ரொம்பவே எளிய முறையில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வாங்க பார்க்கலாம். 1 கப் கடல மாவுக்கு 1.5 கப் ஜீனி அளந்து வச்சுருக்கோங்க. 1 கப் நெய்யுங்க, இவ்வளோதாங்க. வாங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். ஒரு வானல் வச்சுட்டோங்க. வானலில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை மிதமான சூட்டில் நம்ம 1 கப் கடல மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகணுங்க. நல்லா வறுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிங்க. ஒரு சல்லடையில் ஒத்தாப்பில் நம்ம நல்லா சலிச்சுக்கணுங்க. சலித்து எடுத்து தாங்க கேக்கு கிண்டணும். ஏன்னா அதில் பாருங்கள் சிறு சிறு உருண்டைகள் இருந்தால் இதில் தங்கிடும். ஒத்தாப்பில் நம்ம சலிச்சுக்கணுங்க. பாருங்கள் சலிச்சிட்டோம். இப்போ நம்ம 1 கப் நெய்யை உருக்கி வச்சுருக்கோங்க. இந்த நெய்யை இதில் கொஞ்சம் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு கடல மாவை நல்லா ஒத்தாப்பில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள் நம்ம ஒத்தாப்பில் கரைச்சி வச்சிட்டோம். இப்போ கடல மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு வானலில் 1.5 கப் ஜீனி எடுத்துருக்கோம். அதை ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இதை ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிட்டு வந்துடலாங்க. பாவு ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நான் அந்த பதம் வரக்குள்ளே காமிக்கிறேங்க. பாருங்கள் ஒரு கம்பி பதம் தாங்க. இப்போ திட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கடல மாவை இந்த ஜீனி பாவில் ஊற்றி கைவிடாமல் 5 நிமிஷம் கிண்டணுங்க. அந்த மீதமுள்ள நெய் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா ஒத்தாப்பில் கிண்டி விடணுங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ வாயில் போட்டால் சாஃப்டாக, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நம்ம அந்த 1 கப் நெய் தாங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா எப்படி பொரியாக வருது பாருங்கள். நிறம் மாறி எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரேவில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த மைசூர் பாக்கை ஊற்றிட வேண்டியது தாங்க. பாருங்கள் ஊற்றி ஒரு சமப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் ஆற போட்டு பீஸ் போட்டுடலாங்க. அவ்வளோவே தாங்க. சுவையான கடையில் கிடைக்கிற அதே சுவையில் நெய் மைசூர் பாக் தயார். நீங்களும் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.